2010க்கு பிறகு தமிழ் சினிமாவில் பிரபலம் அடைஞ்ச டாப் 5 இசையமைப்பாளர்கள் யார் யார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதாவது 2010ல் அறிமுகமாயிருக்கணும், அறிமுகமாகி மனசை கொள்ளை கொண்ட இசையமைப்பாளர்கள் யார் யார் அப்படின்றது தான் இந்த ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் 5. நம்ம வந்து 2010க்கு அப்புறமா அறிமுகமான எல்லாரையுமே வந்து லிஸ்ட்டில் வச்சிருந்து ரசிகர்கள்ட்ட கேட்டு இந்த வாக்கெடுப்பு எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ்லாம் இருக்க மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா அவர் 2006லேயே வந்து அறிமுகமாயிட்டார். ஹாரிஸ் ஜெயராஜ், ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, இளையராஜா அப்படின்னு எந்த பெரிய இசையமைப்பாளர்களும் இடம்பெறல, ஈமான் வரைக்குமே. அதுக்கப்புறமா அறிமுகமான எல்லாரும் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இந்த பட்டியலில் யார் யாருக்கெல்லாம் டாப் 5 இடங்கள் கிடைச்சிச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த பட்டியலில் 5வது இடத்த பிடிக்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்ற மாதிரி மெலடியான சாங்லாம் பின்னி எடுத்துட்டு இருக்காரு. அண்மையில் கூட கொஞ்சி பேசிட வேணாம் அப்படின்ற பாட்டு செம்ம ஹிட் ஆச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் யாரை கேட்டாலும் கொஞ்சி பேசிட வேணாம் அப்படின்னு ரிங்டோன்லாம் வச்சிருந்தாங்க. தமிழ் சினிமாவுடைய நம்பிக்கைக்குரிய இசையமைப்பாளர்களில் இவருக்கு ரசிகர்கள் 5வது இடத்தை கொடுத்துருக்காங்க. யாருன்னு பாருங்க. தெகிடி திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுடைய இசை பிரியர்களுடைய கவனத்தை ஈர்த்தாரு நிவாஸ் கே பிரசன்னா. இந்த படத்துடைய பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இதை எடுத்து வெளிவந்த சேதுபதி திரைப்படத்திலையும் நிவாஸ் கே பிரசன்னாவுடைய பணி பலருடைய பாராட்டையும் பெற்றிருந்தது. ஹீரோ திரைப்படத்துடைய பின்னணி இசையும் இசை விமர்சகர்களுடைய பாராட்ட பெற்றிருந்த நிலையில ஒட்டுமொத்தமா ரசிகர்களுடைய ஆதரவின் அடிப்படையில் இந்த பட்டியல்ல நிவாஸ் கே பிரசன்னாவுக்கு 5வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 4வது இடத்தை பிடிக்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா இருக்கும் போதே அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. கிளப்ல மப்ல தீரியற பம்பல அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வந்து கையை ஆட்டி பாடும்போது யார்ப்பா இவரு அப்படின்னு நோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அனிருத்தோட ஒரு சில படங்கள்ல வந்து டக்குன்னு அவரே ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி என்ன பண்ணாரு அப்படின்னா ஹே ஹன்சிகா எக்ஸ்கியூஸ் மீ திஸ் இஸ் மை நம்பர் ப்ளீஸ் டச் மீ அப்படின்னு ஹன்சிகாவுக்கே நம்பர் கொடுத்தாரு. அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தனியாக வந்து டக்கர் டக்கர்னு பாட்டு போட்டால் அது பெரிய அளவில் வைரல் ஆகுது. அது கையை கட்டி இங்கே பாருங்க ப்ளீஸ் கூட்டத்துக்குள்ள வந்து கலவரம்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய இவர் தான் எங்களுடைய ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து 4வது இடத்தை இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சுதந்திரமான இசைக்கலைஞனா அறியப்பட்ட ஆதி ஆம்பள திரைப்படத்தின் மூலமா திரை இசை கலைஞரா உருவெடுத்தாரு. ஆம்பள, அரண்மனை உள்ளிட்ட திரைப்படங்கள் ஆதியோட இசை இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ரசிகர்கள் மத்தியில உருவாக்கி இருந்த நிலையில தனி ஒருவன் திரைப்படத்தின் மூலமா ஒட்டுமொத்த திரையுலகத்துடைய கவனத்தையும் தன்பால் ஈர்த்தாரு ஆதி. தனி ஒருவன் திரைப்படத்துடைய பாடல்கள் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றதோட இந்த திரைப்படத்துடைய பின்னணி இசை படத்துக்கு பக்கபலமா துணை நின்றது. இதை அடுத்து வெளிவந்த கத்திச்சண்டை, கவன் உள்ளிட்ட திரைப்படங்களுடைய இசையும் கலவையான விமர்சனங்களை பெற்று இருக்கு. ஆதியுடைய பாடல்கள் ஒரே ஸ்டைல்ல இருக்கிறதா இசை விமர்சகர்கள் விமர்சனம் வச்சாலும் கூட ரசிகர்கள் மத்தியில ஆதிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரவேற்பின் அடிப்படையில இந்த பட்டியல்ல ஆதிக்கு 4வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடிக்கிறவர் பாத்தீங்கன்னா யார்ப்பா இவரு, எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ரசிகர்களும் நினைக்கிற அளவுக்கு மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. ஆலேலும் 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 தூஃபானோ ஆலேலு அப்படின்னு புரியாத வார்த்தையை வச்சு போட்டாலும் கூட என்ன மாதிரி மியூசிக் பண்றாரு அப்படின்னு இவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை ஈர்த்திருக்காரு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அவர் பாடக்கூடிய பாடல்களும் பெரிய அளவில் ஹிட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அடியே அழகே அப்படின்னு அடுத்த மியூசிக் டைரக்டர் மியூசிக்கில் போய் பாடினாலும் சரி, அந்த 400 ரவுடிதானில் ஒரு பாட்டு பாடியிருப்பார் அப்படியே டிராவல் ஆகும்போது அந்த பாட்டும் சரி செம்மையாக இருக்கும். இவருடைய குரலுக்கும் இவருடைய இசைக்கும் பெரிய அளவில் ரசிகர் கூட்டம் வந்திருக்கிறதால இவருக்கு இந்த பட்டியலில் 3வது இடம் கிடைச்சிருக்கு. வாயை மூடி பேசவும், சதுரங்க வேட்டை உள்ளிட்ட திரைப்படங்களுடைய வெற்றிக்கு சாண்ட்ரோல்டனுடைய இசையும் முக்கிய பங்காற்றியிருந்தது. இருந்தாலும் முண்டாசுப்பட்டி திரைப்படத்துடைய பாடல்கள் இவருக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கி கொடுத்திருந்தது. முண்டாசுப்பட்டி திரைப்படத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவுடைய கவனிக்கப்படக்கூடிய இசையமைப்பாளர்கள் ஒருத்தவரா மாறி இருக்கக்கூடிய சாண்ட்ரோல்டன் ஜோக்கர் திரைப்படத்துல மற்றொரு உச்சத்தையும் தொட்டிருந்தாரு. படத்துக்கு தேவையான பின்னணி இசையை படத்தோட ஒன்றி போற மாதிரி கொடுத்திருந்ததோட ஜோக்கர் படத்துடைய பாடல்கள் மூலமா தர்மபுரி மாவட்டத்துக்குள்ள நம்மையும் பயணிக்க வச்சிருந்தாரு. தொடர்ந்து தனுஷோடைய பவர் பாண்டி, VIP2 அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல கைகோர்த்திருக்கக்கூடிய சாண்ட்ரோல்டன் தமிழ் சினிமாவுடைய மற்றொரு இசை நம்பிக்கையா உருவெடுத்திருக்கிறது மூலமா இந்த பட்டியலில் இவருக்கு 3வது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிச்சவரு தன்னுடைய திரை வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதுல இருந்து என்னமோ பண்றாருங்க, ஒரு ஃபயர் இருக்கு பாருங்க இவர்கிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நோட் பண்ண வச்சாரு. அதுக்கப்புறமா அவருடைய பாடல்கள் எல்லாமே பெரிய அளவில் வரவேற்பு பெற்று இருந்தது. காசு, பணம், துட்டு, மணி மணி அப்படின்னு அவர் போட்டதெல்லாம் வைரல் ஹிட் அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து டக்குன்னு அவருக்குன்னு ஒரு வெற்றி ஃபார்முலாவை பிடிச்சாரு. அது என்ன அப்படின்னா அவருக்கு உரித்தான நண்பர்களை டக்குன்னு வந்து இயக்குனர்களை, வளர்ந்து வரக்கூடிய இயக்குனர்களை ஃப்ரெண்டாக பிடிச்சிக்கிட்டாரு. ரஞ்சித், கார்த்திக் சுப்ராஜ் மாதிரியான இயக்குனர்கள் இவரை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்றது அடட பெரிய இசையமைப்பாளர் வருவார் போல இருக்கே அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை காட்டி மோரச்சா என்ன பார்த்து சிரிச்சா போதும் அப்படின்னு அவரே ஸ்கிரீன்லயே வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களா, அவர் தான். பாருங்க 2வது இடம் பாருங்க.
அட்டகத்தி திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள இசையமைப்பாளரா அடி எடுத்து வச்சாரு சந்தோஷ் நாராயணன். பீஸா, சூதுகவும், குக்குன்னு அடுத்தடுத்து இவர் போட்ட பாடல்கள் தமிழ் சினிமாவுடைய வெரைட்டி ஹிட்டா கொண்டாடப்பட்டது. ஜிகர்தண்டா, மெட்ராஸ் உள்ளிட்ட திரைப்படங்கள் சந்தோஷ் நாராயணனுடைய மாஸ் இசைக்கு உதாரணமா மாறியது. இறுதி சுற்று, காதலும் கடந்து போகும், மனிதன், இறைவின்னு தொடர்ந்து சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கக்கூடிய படங்களுடைய பாடல்கள் ஹிட்டாக தமிழ் சினிமால ஏறுமுகத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்காரு சந்தோஷ் நாராயணன். குறுகிய காலத்திலேயே ரஜினி திரைப்படத்துக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பையும் பெற்று கபாலி திரைப்படத்துல மீண்டும் தன்னை நிரூபிச்சு காட்டினாரு சந்தோஷ் நாராயணன். அண்மையில வெளிவந்த பைரவா திரைப்படத்துல கமர்ஷியல் திரைப்படத்துல சந்தோஷ் நாராயணன் தடுமாறுறாரோ அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் தனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை இழுத்து வச்சிருக்கக்கூடிய சந்தோஷ் நாராயணனுக்கு இந்த பட்டியல்ல இரண்டாவது இடம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல முதலிடத்தை பிடிச்சவர் யார் அப்படின்றத இந்நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்க. 2010க்கு அப்புறம் அறிமுகமானவர்னு இவரா தான் இருக்கும் அப்படின்றத ஆல்மோஸ்ட் பிடிச்சிருப்பீங்க. இவரோட கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து இப்படி போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்திலே மேல இப்படி போயிடுச்சு, அதுக்கப்புறம் அப்படியே பீக் தான் போய்கிட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி சர்ச்சையில் அவர் மாட்டும் போது அவருடைய பேரை எல்லாரும் உச்சரிப்பாங்க. பீப் சாங் அப்படின்னு ஒன்று வந்துச்சு, அதுலயும் ஒரு பங்காற்றி இருக்காரு அப்படின்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறமா சமீபத்தில் வந்திருந்த ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு. அது அவர் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. யாரு அப்படின்றத இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுக்கு இந்த 2 க்ளூ பத்தாதா பாருங்க. 3 திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள இசையமைப்பாளரா அறிமுகமானாரு அனிருத். இந்த படத்துல இடம்பெற்றிருந்த கொலைவெறி பாடல் பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் அடிக்க உலகம் முழுக்க அனிருத்துக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. இதையடுத்து வெளிவந்த எதிர்நீச்சல், மாரி உள்ளிட்ட திரைப்படங்கள்ல அனிருத்துடைய இசை வெற்றிக்கு முக்கிய பங்காற்றின உடனே தமிழ் சினிமாவுடைய முன்னணி இசையமைப்பாளர்கள்ல ஒருத்தரா அனிருத்துக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. மான் கராத்தே உள்ளிட்ட திரைப்படங்கள் மக்கள் மத்தியில கவனம் பெறத்துக்கு அனிருத்துடைய இசை மிகப்பெரிய பங்காற்றியது. தொடர்ந்து விஜயுடைய கத்தி, அஜித்துடைய வேதாளம்னு அடுத்தடுத்த ஹிட் பாடல்களை கொடுத்து தமிழ் சினிமாவுடைய ஹிட் பாட்டு இசையமைப்பாளரா உயர்ந்து நிற்கிறாரு அனிருத். இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய இசையை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனிருத்துக்கு ரசிகர்கள் இந்த பட்டியல்ல முதலிடத்தை கொடுத்திருக்காங்க. இந்த டாப் 5 பார்த்திருப்பீங்க. இதுல இந்த 5 பேர் மட்டும் இல்லாம இன்னும் 3 பேரும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நிகரான வாக்குகள் எல்லாம் பெற்று பயங்கரமான டஃப் கொடுத்தாங்க. அதுல ஜிப்ரான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. அவரை பெரும்பாலும் ரசிகர்கள் ரசிச்சிருக்காங்க. அண்மையில் அவர் போட்ட அதே கண்கள் பாட்டெல்லாம் கூட பயங்கரமா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜஸ்டின் பிரபாகரன், விஷால் சந்திரசேகர் மாதிரியான இளம் இசையமைப்பாளர்களையும் ரசிகர்கள் நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம்.